சிங்கப்பூர் சலூன் படத்தோட ரிவ்யூவை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்கில் ஆர்ஜே பாலாஜி கதை சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல. அவர் சொல்ல ஆரம்பிக்கிற கதையில் முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளோட சத்யராஜை ஓரளவு ரொம்பவே நல்லா கொண்டு போயிருக்காங்க. சரிப்பா, நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த்து தான், நம்ம காசு வீணாகலை, ஒரு நல்ல படத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே லெஃப்ட்டில் இண்டிகேட்டரை போட்டு ரைட்டில் வண்டியை திருப்பிடா அப்படின்ற மேனிக்க சம்மந்தமே இல்லாமல் வேறு எங்கெங்கெங்கேயோ கொண்டு போய் கதையை ரொம்பவே ஃபேண்டஸியாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவன் எது சொன்னாலும் சரி, உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தை தாராளமாக செய்யலாம் அப்படிங்கிற கருத்தூசியை போட்டிருக்காங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் வேணாலும் எதை வேணாலும் முயற்சி பண்ணலாம், எதுவுமே குறைஞ்சது பெருசு சிறுசு அப்படின்றது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்ஜே பாலாஜி இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு சின்ன வயசுலேருந்தே அவருடைய ஒரு சலூன் கடைக்காரரை பார்த்து அவர் மாதிரி நம்மளும் ஒரு பார்பர் ஆகணும், அதே நேரத்தில் பார்பர் ஆனாலும் ஒரு பெரிய லைஃப் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு அவர் ஸ்டார்டிங்கில் இருந்து போய்கிட்டே இருப்பார். சரி, ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்ல வர்றாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த கான்செப்டை அப்படியே தூக்கி இதை அப்படியே கபோர்டில் வச்சுருப்போம். நம்ம அடுத்ததுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் காம்படிஷனுக்கு போகிறாங்க. ஏன்டா அங்கே ஆரம்பித்து எதுக்கடா இங்கே வந்தீங்க அப்படின்ற மாரிக்கு இருக்குது. என்னென்னமோ நடக்குது, அது ஏன் நடக்குது, இது ஏன் நடக்குது, அது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லி லாஜிக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தை உங்களால் பார்க்கவே முடியாது. ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா அண்டாக்கா கசம் அபுக்கா கும்பிட்டு ஒரு மந்திரவாதி கதை மினிக்க எப்போ வேணால் எது வேணாலும் நடக்கலாம். அதாவது இப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போய்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு உங்கள் தலையில் கல் விழுகலாம். என் தலையில் ஏன்டா கல் விழுகணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்டா எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் தாராளமே பார்க்கலாம். கதை எழுதும்போது இது ரொம்பவே சின்ன கதை தான். ஸோ இந்த கதையை எப்படியாவது நம்ம பெருசாக்கணும்னு சொல்லிட்டு என்ன இருக்குது, அங்கே பாடுற வெள்ளம் வருது, இங்கே பாடுறா காக்க போகுது, புடி எல்லாத்தையும் பிடிச்சி உள்ளே போடு அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஓடிடியில் பார்க்குறதுக்கு வேணால் ஒரு ஒருத்தான படமே தவிர்த்து தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஆனால் செகண்ட் ஹாஃப்லேருந்து உங்கள் கழுத்தில் ஒரு ரம்பத்தை வச்சு அருந்து அறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னா உங்கள் கழுத்தை அறுபட்டதுக்கப்புறமா அதில் போட்டுக்கிறதுக்கு பேண்டேஜு, கட்டு போகிறதுக்கு இதெல்லாம் நீங்கள் கொண்டு போய்க்கலாம். ஓடிடியில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃபில் என்னடா இவன் உட்காந்து நம்மளை அறுத்துக்கிட்டு இருக்கான்னு நீங்கள் டக்குன்னு மாற்றிட்டு போயிடலாம். லிட்டலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம். ஆனால் தியேட்டரில் பார்க்குறதுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். நான் கம்மியாக சம்பாதிக்கிறேன், ஏதாவது 1-2 படத்துக்கு தான் போவேன் அப்படின்னா இந்த படத்துக்கு போகாதீங்க. அந்த காசை சேர்த்து வைங்க, வேறு ஏதாவது ஒரு நல்ல படத்துக்கு போய்க்கலாம்.